ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாக்கில் பாருங்கள் ஒரு சூப்பரான ரெசிபி. எல்லாருக்குமே பொட்டேட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இன்றைக்கி நான் இந்த பொட்டேட்டோவிலே 65 செய்யப்போகிறேன். அதாவது உருளைக்கிழங்க வச்சு சிக்கன் 65 செய்கிற மாதிரி உருளைக்கிழங்குல 65 செய்ய போகிறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு இப்போ இதை அவிச்சு எடுத்துக்குவோம். ஒரு 50% அவிஞ்சால் போதும். இதை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 50% வெந்துருச்சு பாருங்கள். லைட்டாக அப்படி ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும். இந்த அளவு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறனால ஒரு 50% வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு இந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துருவோம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோலெலாம் சீவிட்டு அதை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணிக்கிறேங்க. இதை விட சின்னதாக வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் பாருங்கள். இது சிக்கன் 65க்கு போடுவோம்ல பொடி, அந்த பொடி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் இதை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். இது பச்சரிசி மாவு, அது ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சமாக இது பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேணாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் ஆயிலில் போடும்போது நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் நல்லா ஒன்று சேரட்டும். அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இதை பிசைஞ்சு வச்சு இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த ஆயில் சூடானதும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஒன்றா இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டுக்கிறணும். இது ஒரு 2 செகண்டு அப்படி நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி விடலாம். அப்படியே இப்போ பாருங்கள், 2 சைடும் திருப்பி போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். கொஞ்சம் ஆஃப் ஆயிலாக இருக்கும்போதே அதுக்கப்புறம் இன்னொரு டைம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதே போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையுமே இப்படி போட்டு ஒரு 2 செகண்டில் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், மறுபடியும் செகண்ட் டைம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சிக்கன் 65 மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பொட்டேட்டோ 65 நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைகளுக்குலாம் நல்லா சூப்பராக ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சீக்கிரமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.